ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு கொடூரமான பீஸா ஷாப்பில் தான் தப்பிச்சு போகிறோங்க. இந்த சின்சான் பையன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸா ஷாப்பில் தான் பீஸா நல்லா இருக்கும், வா சாப்பிட்டு போகலாம் சொல்லிட்டு போய் நம்மளை கூப்பிட்டு வந்துட்டான். நம்ம இங்கே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கடை ஓனர் நம்மளை உள்ளே தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டான். எங்கே போனானே தெரில. இதோ பாருங்க, சின்சான் அங்கிட்டு கிட்ட குச்சின்னு கிடக்குறான். என்னடா வேணா சின்சானே, இங்கே தப்பு இதை வழி கண்டுபிடிச்சா இல்லையா? ஏய் என்னடா இது, மண்டை ஓட்டுக்கு பீஸா கடையில் என்னடா வேலை? ஆஹா, தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. டேய், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்டா சின்சானு. ஆமா ஒத்துக்கிறேன். இப்படி வா, இங்க ஒரு லிஃப்ட் இருக்கு, இது யூஸ் பண்ண நம்ம தப்பிச்சு போலாம். என்னது லிஃப்ட் இருக்கா? எங்கடா போயிட்ட? என்னடா புசுக்குன்னு காணாம போயிட்ட? இருடா நானும் வரேன். இந்த லிஃப்ட் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. என்னடா இது கீழே கொண்டு போகுது? என்னடா ஏதோ வெல்கம் டூலா எழுதி வச்சிருக்கானுங்க. இது பீஸா கடையில வேற என்னதாங்க? உள்ள போக போக பார்த்தீங்கன்னா போயினே இருக்கு. டேய், இங்க வந்து பாருடா. என்னத்த பாக்குறது? என்னடா டெட் பாடியோட பார்ட்ஸ்லாம் வந்து விழுது, அதுவரை இங்கே விழுந்து க்ரஷ் ஆகிட்டு இருக்கு. இது ஏதோ வில்லங்கமான இடங்க. இது ஒரு பொண்ணு வேற பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிருக்கு. அந்த பொண்ணெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுது. நம்ம பாடு போய் தப்பிச்சு போகலாம். இங்கே ஒரு ஜம்ப்பு. ஆஹா, சின்சான் வலிக்கு விட்டாங்க. டே சின்சானே, பார்த்து வர மாட்டியாடா? ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. இதில் இவன் தொல்லை வேற. அப்பா திரும்பி பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? டக்குன்னு அங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு. என்னது கோ பேக் டு மகெட். அவன் இங்கே தான் இருக்கான். என்ன புயலுக்கே பூட்டா? எனக்கே கேட்டா எவன் வேணா இருக்கட்டும், அவனை கழுத்தாமனால தட்டி எப்படி அடிச்சு ஓட விட்ற மட்டும் பாருங்க. இங்கே ஒரு ஜன்னல் இருக்கு, இதோட தப்பிச்சு போக முடியுமா? இல்லைங்க. இதனடா இது எலி பொறி மாதிரி இவ்வளோ பெரிய பொறியில வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதில் எலி வேணா சிக்கும், ஆனால் நம்மள மாதிரி சிங்கம் வந்து சிக்காது. மோசமா பார்த்தீங்கன்னா சிக்கிட்டோம். நல்ல வேலை செக் பாயிண்ட் போல இருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. எவன்டா லைட் ஆஃப் பண்ணுது? டேய், அவன் வரான்னு நினைக்கிறேன்டா. நிக்காதடா, ஓடுறா. ஐயோ வந்துட்டாங்க. அவன் பின்னாடியே ஓடி வரானே, வேணாண்டா. ஓச்சிரா வா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பல்லு தேய்கிற பழக்கமே இல்லை போலங்க. பிடிச்சிட்டு பார்த்தா படால கடிச்சு வச்சுட்டா. இந்த பீஸா ஃபாலோ பண்ணிட்டே போனால் வழி வந்து கடிச்சேன்னு நினைக்கிறேன். சின்சான் வேற எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சீக்கிரம் ஓடு. என்னடா வழியே காணோம். பார்த்துட்டாங்க. சின்சான் அங்கே தான் ஓடுறான். டேய் விட்டுறா விடவே மாட்டேன்றானே. ஷோபா, நல்ல வேலை அங்கே ஒரு பொந்து இருந்ததுங்க. அந்த பொந்துக்குள்ளே குச்சி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். இது வந்து இந்த ஒரு பீஸா ஷாப்போட சீவர்னு நினைக்கிறேங்க. அதாவது வேஸ்ட் தண்ணியில் விழுற இடம். இப்போ இதுலேருந்து வேற பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போனோமா? நீங்கள் தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. இவனுங்களை பாருங்களேன், சர்க்கஸில் காட்ட வேண்டிய வித்தியெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல காட்ட வைக்கிறானுங்க. லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சாக்கடத்தில் நம்ம வந்து விழுந்துருவோம் போல இருக்கு. ஆனால் இது பார்க்குறதுக்கு பீஸா ஷாப் மாதிரியே இல்லைங்க. இங்கே வர கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடத்தி அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணுறோம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளே ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துல தப்பிச்சு போயிடலாம். ஏய் என்னடா கண்ணாடியா? ஒரு நிமிஷம் அவன் தான் வந்துட்டான்னு நினச்சி பயந்துட்டேங்க. இந்த கண்ணாடி இதை பாருங்களேன், அவனோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. ஆனால் பக்கத்து கண்ணாடி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த பொண்ணு நம்மள மாதிரி பாருங்க தப்பிச்சு வந்துருச்சு. டேய், இங்க வந்து போடுறா. ஒரே ஸ்பைடர் வெப்பா இருக்கு. என்னமோ எழுதிருக்கானுங்க, டூ நாட் டச் த வெப். ஏன்டா சின்சானு, அவனுக்கு தான் வெப்பை டச் பண்ண வேணான்னு சொன்னான்னு சொல்லி எழுதி வச்சிருக்கானுங்களே. இந்த பைப்பை தொட்டதுனால பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து தொட்டுட்டோங்க. இப்போ இதில் ஒரு ஜம்ப்பு, அங்கே பின்னாடி போயிட்டு இன்னொரு ஜம்ப்பு, இங்கே ஒன்று அப்பா வெளியே வந்துட்டோம். என்னடா இது நமக்கு முன்னாடி ஃபுல்லாக வெப்பாகவே இருக்கு. இந்த வெப்பை டச் பண்ணலாமா வேணாமா? இந்த டச் பண்ணாமே போக முடியாது. சரி, இதை பார்த்தீங்கன்னா டச் பண்ணி தான் பார்ப்போம். போ உடச்சிக்கணும். இன்னும் அண்டர் கிரவுண்டு கொண்டு போனப்போ சின்சான் வேற என்ன ஆனான்னு தெரில. என்னடா இது இந்த இடத்துல என்னமோ வித்தியாசமாக இருக்கு. என்னவா இருக்குன்னு தெரியலையே. நிறைய கல்லா வேற பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டனுங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த செவுரு வந்து நம்மளை வந்து க்ரஷ் பண்ணிவிடும். அதுக்கு தான் இப்படி வச்சிருக்கானுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க மனுஷங்கடா நீங்களா? என்ன இது இவ்வளோ நேரம் ஆகிய சின்சான் ஆளை காணோம். ஒருவேளை அந்த பீஸாக்காரை வந்து பிடிச்சிட்டு போயிட்டானா? அவன் இவனை பிடிச்சிட்டு போனாலும் சரிங்க, நம்ம எங்கே இருந்தாலும் சரி நம்மளை தேடி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தம்பி இந்த பையனை நீயே வச்சுக்கப்பா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனே விட்டு போயிடுவோம். சின்சான் தொல்லையை பார்த்தீங்கன்னா அவன் சமாளிக்க முடியாது. ஏய், யாரை பார்த்து தொல்லைன்ற? அவ்வளோதான், உனக்கு போடாங்கிட்டு. வந்துட்டாங்க அவனும். இப்போ இதில் வேற பார்த்தீங்கன்னா ஏறி போகணுமா? இது பார்க்குறதுக்கு ஏதோ கேஸ் சிலிண்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குங்க. எதுக்கு இது பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கான்னு தெரில. மேலே போய் தான் பார்ப்போமே. மேலே ஏறி வர்றோம். ஒதுங்கி நில்லு. கீழே இறங்க சொன்னா அட எகரும் பல்லு. பாட்டு படினே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. நல்லா வேலை ஜஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நின்றுட்டோம், இல்லைன்னா என்ன ஆகிறது? இப்போ என்னங்க இங்கே வேற பார்த்தீங்கன்னா வேற ஏதோ லேடர் வச்சிருக்கான். சின்சானே சீக்கிரம் வாடா, இந்த இடத்துல நம்ம வந்து தப்பிச்சு போயிடலாம். ஏதோ பார்த்தீங்கன்னா அப்பு அதாவது மேலே போசல் பண்ணி எழுதி வச்சிருக்கானுங்க. போயிடுவோம், எவ்வளவோ பண்ணிட்டு இதை பண்ண மாட்டோமா? இங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒன்று
அவ்வளோதாங்க. சின்சானும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போ லேடரை பிடிச்சி வர பார்த்தீங்கன்னா மேலே ஏறணுமா? டேய் நில்றா, வரண்டா, விட்டுக்கிட்டு போயிடாதடா. ஆமா, என்னை கொண்டு வந்து இந்த பீஸா ஷாப்ல மாட்ட வச்சது நீ தான், இல்லை உனக்கு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? சீக்கிரம் வாடா வெண்ண. என்னது ஈஸியர்? ஆஹா, இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பைப்போல இருக்காங்க. இப்போ திருப்பி வேற அவங்கிட்ட மாட்டாம போனோமா? வந்துட்டான். இப்போ பாருங்களேன், அவன் பார்த்தீங்கன்னா நம்மள தான் சேஸ் பண்ணுவான். ஏன்னா நம்ம தான் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். அழகா பண்ணி நம்மளோட தப்பாங்க. நீங்களும் வீடியோ பாரு, அழகான பசங்க போடுங்களா இருந்தா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? அம்மா ஜஸ்டிஸ் கேப்புங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விண்டுக்குள்ள நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம். இல்லைன்னா என்ன ஆகிறது? ஓ, சின்சான் பைப்போட நமக்கு முன்னாடி போக பார்க்குறேன்னா நான் தானே முன்னாடி போவேன். இங்கே ஒரு ஜம்ப், அங்கே ஒரு ஜம்ப், அங்கே ஒரு ஜம்ப், அவ்வளோதான். சின்சானு போச்சுடா. சின்சான் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க கைஸ். திருப்பி பார்த்தீங்கன்னா வரணுமாவே. இப்போ இந்த லேசரில் வேற மாட்டாமல் கரெக்டாக போகணுமா? என்னடா லைட்டாக எரியுது, என்னவா இருக்கும் தெரியலையே. சரி, நான் அது இதுவாக இருந்தால் நம்ம பாட்டு பார்த்தீங்கன்னா போவோம். இன்னும் ரெண்டு லேசர் தான். சின்சான் நைட்டுக்கு அவன் ஜம்பே பண்ணவான்னு நினைக்கிறாங்க. அலைக்கா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பூந்து வந்தாலே வந்துடுவான் போல இருக்கு. டேர்ன் பேக் நவ். நான் ஏன்டா திரும்பி பார்க்கணும், நான் நேராக பார்த்து தான் போவேன். இப்போ இதுக்குள்ளே வேற பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணணுமா? சின்சான் வராங்க பார்த்துட்டு. என்னடா ஒரு எலும்பு கூட தொங்குது. இதெல்லாம் சாதாரண எலும்பு இல்லைங்க. இவன் கடைக்கு சாப்பிட வந்த கஸ்டமர்ஸு. அதை ஏன்டா கசாப்பு கடையில் ஆட்டை தொங்க விடுற மாதிரி மனுஷ எலும்பு தொங்க விட்டுருக்க. இப்போ நம்ம இங்கே இடத்தோடு தப்பிக்கணும்னா க்ரோபார் வேணுமா? க்ரோபார் எங்கே இருக்கான்? இந்த எலும்பு கிட்ட இருக்குது. க்ரோபார் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரீசருங்க. உடம்பெல்லாம் கெட்டு போகக்கூடாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் என்ன பண்ணியிருக்கான், ஃப்ரீசரில் வச்சுருக்கான். நம்ம உண்டி அவன் கையில் மாட்டணும். நம்மளையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுருவோம். முதல்ல பார்த்து தப்பிச்சு போயிடலாம். திறந்துரு சீசி. எப்படியும் அந்த க்ரோபார் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே இது வந்து லிஃப்ட்டுங்க. இந்த பட்டனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் ஆக்டிவேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா மேலே போகலாம் போல இருக்கு. சின்சானை திறந்துட்டான் இந்த பட்டனை. சின்சானே சீக்கிரம் பட்டனை தட்டு, நீயே மேலே வந்துடுவேன். போடுறா பிஜிஎம். வருது விலங்கு வேணாம் வருது சொன்னா அந்த பீஸாக்கார என்ன பொந்துலேருந்து வந்து நம்ம மண்டை மேலேயே பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். நம்ம சைலண்டாகவே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழி அண்டர் கிரவுண்ட்ல தப்பிச்சு வந்துட்டோம். என்னடா இது, இன்னொரு கிரஷிங் மிஷினா? சின்சான் அவசரப்படாத, இங்கே சொல்றத கேட்கறானா பாருங்களா. அவன் பாடு போய் பார்த்தீங்கன்னா முட்டிக்கிட்டு செத்துட்டான். இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன்னை பார்த்தீங்கன்னா தாண்டிட்டோம். இப்போ அதே மாதிரி செகண்ட் ஒன்னை பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிடுவோம். நீ மட்டும் எப்படா ஈஸியா போன, கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. இதில் ஹெல்ப் பண்றதுக்கு எதுவுமே இல்லடா. சொல்ல போது வண்டி ஓடிவா, புரிஞ்சுதா? ஓடி வந்துரு. நிக்காத. அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு மேட்டரா? இதுதான் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போற வழியா? என்னடா கிச்சனுனா கிரைண்டரு மிக்சின்னு இருக்கும். இங்க பாருங்க, மனுஷங்களை க்ரஷ் பண்ற மிஷினை வச்சிருக்கான். ஒரு பாட்டா பார்த்தீங்கன்னா வந்து விழுது. அதாவது தலை கை கால் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மிஷினில் விழுந்து பார்த்தீங்கன்னா நெசுங்குது. என்னங்கடா இது ஒம்பா போச்சு. சரி கம்முன்னு பார்த்தீங்கன்னா போயிடலாம். இங்கே ஒரு ஜம்ப்பு. சின்சான் மட்டும் எப்படி இங்கே அசால்ட்டாக போனா? அவன் எப்படியோ போட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக போகலாம். இங்கே ஒன்று அப்படி இங்கே ஒன்று. ஏன்டா திரும்பி வர? அடா பாவி. ஏய் அவனை வச்சுக்கின்னு கைஸ் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள பிடிச்சிக்கல தள்ளி விட்டா. நல்ல வேலை, இது செக் பாயிண்ட் போல இருக்கு. அதனால பார்த்து இங்கேருந்தே வந்துட்டோம். இதனடா இது ட்ரெட்மில்லா? எடா பாவீங்களா, எந்த இடத்துல ட்ரெட்மில் வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விவஸ்தை இல்லையா? ஓடுறான். இப்படியே 4-5 ட்ரெட்மில் வைங்கடா. நான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒல்லியாயிடுவேன். சீக்கிரம் முடியும். ஐயோ, இந்த டெட் பாடியோட பார்ட்ஸ் வேற பார்த்தீங்கன்னா நம்மள கீழே தள்ளுது. கைஸ் சின்சான் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான். கமான், இங்கே ஒரு ஜம்ப். முன்னாள் வாடா போடு. இதுக்குள்ள போய் அவன் நிக்க முடியுது. ரக்கிட்ட. சரி இது மாதிரி நிக்க வேணாம். ஏன்னா உள்ள டெட் பாடி பார்ட்ஸ் வந்தா நம்மள கீழே தள்ளினாலும் தள்ளிடும். சின்சானே சீக்கிரம் வாடா, இந்த பீஸா சாப்பிட்டு தப்பிச்சு போலாம். வேற நல்ல கடைக்கு போய் சாப்பிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா பசிக்குது. என்னடா இது? டூம் டிஸ் வே ஓப்பான். சரி இதுல போய் நிப்போ. என்னடா இது ஜெயிலு மாதிரி இருக்கு. ஐயோ லாவா, நம்மள லாவால இறக்குறானுங்க. நானே வந்து மாட்டிக்கிட்டே போல இருக்கே. டேய் விட்டுருங்கடா. என்னடா விட்டுட்டீங்க? ஓ இது வந்து லிஃப்டாங்க, மேலே வந்து கீழே வரத்துக்கு. முதல்ல சாக்கடையில் விட்டானுங்க, இப்போ லாவால விட்டுருக்கானுங்களா? அதாவது இந்த லாவால மாட்டாம மேலே ஏறி போய் தப்பிச்சு போனோமா? மனுஷங்கடா நீங்களா, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி பண்ணுவோம், என்ன பண்ணுறது. இப்போ இதுக்கு மேலே வேற பார்த்தீங்கன்னா லாவால சிக்காமல் போனோமா, கீழே விழுந்தோ பூசிங்கிடுவோங்க நம்ம. இப்போ இந்த லேடரை பிடிச்சி வந்து மேலே ஏறணுமா? அப்படியே பின்னாடி போயிட்டு டக்குன்னு ஒரு ஜம்ப்பு. என்னது இவ்வளோ நேரம் என் சின்சான் பைப்பில் ஆளை காணும். உண்மை ட்ரெட்மில்ல தான் ஓடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டேய் அண்ணனும் வந்துட்டா, ஓவரா பேசாத. அம்மா என்னடா இந்த இடம் ஃபுல்லா லாவா இருக்கு, நீ எங்கடா இருக்க? உன் தலைக்கு மேலே பாடுறா. ஏய் என்னடா எனக்கு மேலே நிக்கிற? ஆமா சீக்கிரமா, நான் இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போக போறேன். இரு வந்துட்டேன். வந்து தொலைடா. இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடலாம். ஆனால் இந்த பீஸா கடைக்கும் இந்த லாவாக்கும் என்னங்க சம்மந்தம், அதான் எனக்கு புரியல.
திஸ்வே சொல்லிட்டு நேராக கொடுத்துருக்கான். ஆனால் இங்கேருந்து எப்படி அங்கே போகிறது? குச்சி பார்க்கலாமா? அவன் லைட்டு ஜம்ப் பண்ணுவானா தெரியலையே. போச்சுடா, பொசிங்கிட்ட. டேய், மண்டையில முடியுதா இல்ல சொல்லிட்டு பார்த்தா அறிவுமா இல்ல. இந்த கம்பி மேல நின்று ஜம்ப் பண்றா, கரெக்டா போவா. உன்னை வச்சுக்கின்னு இருங்க, சின்சான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்துட்டோம். சின்சான் சொன்னதாங்க கரெக்ட். அந்த கம்பி மேல் நின்னா பார்த்தீங்கன்னா அழகாக ஜம்ப் பண்ணி வர முடியுது. ஆனால் நமக்கு சொல்லிட்டு அந்த பைப்புல கீழே உண்டா பாருங்க. வந்துட்டான். டேய் சீக்கிரம் வாடா, உனக்கோசம் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஒரு ஜம்ப்பு, அடுத்து அப்படியே இங்கே எது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜம்பிங்கை போட்டோன்னா வேலை வந்து முடிஞ்சிருச்சு. போச்சுடா. அவனை வேடிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம லாவால விட்டோங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை. இந்த வாட்டி என்ன பண்ணலாம், பார்த்து போயிடலாம். அவன் எதுக்கு அங்கே நிற்கிறான்? சம்மந்தமே இல்லாமல் இப்படிலாம் நிற்க மாட்டானே. அந்த அளவுக்கு நல்லனா இவன்? அதெல்லாம் எதுவும் இல்ல. முடியனா ஆபத்து இருந்தா உன்னை கோத்து விட்டு ஓடிடல. ஆனா நான் நின்றுட்டு இருந்தேன். சீக்கிரம் போ 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 போ. என்னது ரன் ஓமா? எஸ், ஒரு வழியா பார்த்தீங்கன்னா இந்த பீஸா கடையோட பேக் என்ட்ரன்ஸ் வழியா பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்துட்டுவாங்க. ஓடுறா இப்படியே போனா வீட்டுக்கு போயிடலாம் போல இருக்கும். ஐயோ, அவன் வேற வந்துட்டான். இந்த சின்சான் வேற எங்க போனான்னு தெரியலையே. டே விட்டுறா. இப்போ நான் இந்த இருட்டில் போயிட்டு எங்கேருந்து நான் வழியை கண்டுபிடிப்பேன்? நிக்காம ஓடு. ஐயோ, வந்துட்டான். டேய், எங்கடா இருக்க? அவன் சேஸ் பண்றான்டா. தெரியண்டா சின்சான், வழியை கண்டுபிடிச்சிட்டியா? நானே கண்டுபிடிச்சிட்டேன்டா. ஐயோபா, ஒரு வழியா பார்த்தீங்கன்னா அவன் பீஸா கடை காம்பவுண்டை விட்டே ஓடி வந்துட்டோம். என்னங்கடா இது, அவன் கடையில தப்பிச்சு வந்தா பார்க்குக்கு வந்திருக்கோம். இப்போ நான் ஜாலியாக விளையாடணுமா? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, கொஞ்ச நேரம் இந்த பார்க்கை ரிலாக்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓடி போயிடலாம். இல்லைனா அவனும் சேவரி எகிரி குச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய ராப்ளெக்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். டைம் கிடைச்ச சேனலில் போட்டிருக்க ஓல்ட் வீடியோஸை மறக்காம செக் பண்ணியும் பாருங்க. நீங்கள் ஒன்றும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.